வணக்க நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ல் ஸ்ட்ரோக்ஸ் தியரம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரோக்ஸ் தியரம் ப்ராப்ளம் எப்படி உங்களுக்கு கேட்பாங்க, அதேமாதிரி எந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லி தருவோம். இப்போ இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு ஒரு சம்மே தெரியாட்டி எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ரோக் தியரத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இன்டெக்ரல் ஓவர் கர்வ் அப்படி சொல்லுவாங்க, இல்லை இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் வெக்டார் இன்டூ டிஆர் வெக்டார் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் அப்படி இல்லைன்னா டபுள் இன்டெக்ரல் ஓவர் சர்ஃபேஸ் சொல்லுவாங்க. என் கேப் இன்டூ கேர்ள் எஃப் வெக்டார் இன்டூ டிஎஸ். டிஎஸ் வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ்க்கு, டிஆர் வெக்டார் வந்து உங்களுக்கு கர்வுக்கு. அதாவது உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லைன் இன்டெக்ரல் அண்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல். லைன் இன்டெக்ரல் தான் உங்களுக்கு டிஆர் வெக்டார் சி, அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வந்து டிஎஸ் வெக்டார் எஸ். அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லைன் இன்டெக்ரல் அண்ட் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ப்ரூவ் பண்ணுவோம். அதாவது திஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறது தான் உங்களுக்கு ஸ்ட்ரோக் தியரம். இதே மாதிரி தான் உங்களுக்கு கிரீன்ஸ் தியரம், அது போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து ஸ்ட்ரோக் தியரம் ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க, நீங்கள் எப்படி கேட்டாலும் எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டோக் தியரமோட கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். அதாவது வெரிஃபை ஸ்டோக் தியரம் ஃபார் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஐ வெக்டார் மைனஸ் 2xy j வெக்டார் டேக்கன் அரவுண்ட் த ரெக்டாங்கிள் பவுண்டட் பை x equal to plus or minus a and y equal to 0 to y equal to b. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சம், அதனால தான் உங்களுக்கு இதை எடுத்தேன். இப்போ இந்த சம் வச்சு உங்களுக்கு வந்து எந்த சம்மாக இருந்தாலும் எப்படி ப்ரூவ் பண்ணணும், அதாவது ஸ்ட்ரோக் தியரம் வெரிஃபை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே உங்களுக்கு வெரிஃபை ஸ்ட்ரோக் தியரம் தான் கேட்பாங்க இந்த ஸ்ட்ரோக் தியரமை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரோக் தியரத்தை பேஸ் பண்ணி 2 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, உங்களுக்கு 2 மார்க்ஸ் இந்த ஃபார்முலாவை கேட்பாங்க, அதுக்கப்புறம் 2 மார்க் கேட்பாங்க. 2 மார்க்கில் இதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கீவேர்டு ஆன்சரு. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லைன் இன்டெக்ரல் அண்ட் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் தான் ரொம்ப கீவேர்டான பாயிண்ட்டே இதான் உங்களுக்கு 2 மார்க்கில். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இந்த வெரிஃபை ஸ்ட்ரோக் தியரம் எப்படி வெரிஃபை பண்ணுறது பார்த்துருவோம். இப்போ வந்து இது வந்து ஒரு பார்ட் பி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. கிவன் வந்து எஃப் வெக்டார் எழுதிக்கோங்க. எப்போவுமே உங்களுக்கு கிவன் எல்லா சம்முக்கும் எஃப் வெக்டார் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் அந்த லிமிட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே எழுதிக்கோங்க. லிமிட்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0 டு ஒய் ஈக்குவல் டு பிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னது லிமிட்டாக கேட்டிருக்கக்கூடாது. நீங்கள் இது வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் பவுண்டட் கேட்டிருக்காங்க. அதாவது இதை வச்சு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரைவோம். அது எல்லாமே இப்போ எப்படி வரைகிறது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிருங்க. கிவன் வந்து எழுதிட்டு லிமிட் எழுதிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோக் தியரம் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதனால் ஸ்டோக் தியரமோட ஃபார்முலா எழுதிருங்க. ஸ்டோக் தியரத்தோட ஃபார்முலா எழுதிருங்க. இந்த ஃபார்முலா கரெக்டாக எழுதிருங்க. எப்போவுமே இது எழுதினா தான் கரெக்டாக எழுதினா தான் உங்களுக்கு அதுக்கு அடுத்த சம் ப்ரொசீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸ்டோக் தியரம் ஃபார்முலா எழுதின பிறகு உங்களுக்கு இப்போ டயக்ராம் சைடு போவோம். டயக்ராமில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரெக்டாங்கிள் பவுண்டட் பை எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏனா உங்களுக்கு வந்து இந்த சைடு உங்களுக்கு ப்ளஸ் ஏ இருக்கும், அதேமாதிரி இந்த சைடு வந்து உங்களுக்கு மைனஸ் ஏ இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ இருக்கேன். இந்த சைடு உங்களுக்கு எப்போ மைனஸ். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஆர்டினரியாக நீங்கள் ஒரு லைனில், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இந்த சைடு ப்ளஸ்ஸு இந்த சைடு மைனஸ், அதேமாதிரி ஒய் ஆக்சிஸில் இந்த சைடு ப்ளஸ்ஸு இந்த சைடு மைனஸ். அதனால தான் உங்களுக்கு இந்த சைடில் மைனஸ் ஏ, நீங்கள் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ எழுதியிருக்கேன். இங்கே ஒய் ஈக்குவல் டு 0. ஒய் ஈக்குவல் டு 0னா இந்த லைன் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் அந்த கோஇன்சிடென்ட் ஆகிற இந்த லைன் தான் உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு பினா உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு பி சம்வேர் ஏறிட்டு எழுதிருங்க. அதாவது ஒய் ஈக்குவல் டு பி. அதனால் உங்களுக்கு இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிடுங்க. ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு இதில் எத்தனை கர்வ் இருக்குது கண்டுபிடிக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கிரீன்ஸ் தியரம்லேயே நான் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அதாவது ஒரு கர்வை எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு அதே மாதிரி தான் இதுலேயும். எப்படின்னா உங்களுக்கு அதாவது ஹேரோ ஹெட்டு போடுவீங்க. ஹேரோ ஹெட்டு போட்டு உங்களுக்கு அதாவது கர்வ் 1 இது, அதுக்கப்புறம் இந்த கீழே இது ஃபுல்லாக கர்வ் 1, கர்வ் 2 இந்த சைடு, கர்வ் 3 வந்து இந்த சைடு, கர்வ் 4 வந்து இந்த சைடுட்டு. இது வந்து இந்தமாதிரி கரெக்டாக வரைஞ்சிருங்க. அதாவது ஒரு ஏரியாவும் நீங்கள் வந்து ஒரு கர்வ் சொல்கிறீங்க. அதாவது லோவர் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு கர்வ் 1, ரைட் ஹேண்ட் சைடு ஏரியா ஃபுல்லாக கர்வ் 2, அப்புறம் அப்பர் ஏரியா ஃபுல்லாக கர்வ் 3, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஏரியா ஃபுல்லாக கர்வ் 4 சொல்லிடுறீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது, இன்டெக்ரல் ஓவர் கர்வ் எஃப் வெக்டார் இன்டூ டிஆர் வெக்டார். அப்போ வந்து உங்களுக்கு எஃப் வெக்டார் இன்டூ டிஆர் வெக்டார்னா உங்களுக்கு கர்வ், அப்போது நம்மளுக்கு 4 கர்வ் இருக்குது. 4 கர்வும் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர். அதாவது உங்களுக்கு தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் வெக்டார் டிஆர் வெக்டார் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் கர்வ் 1 எஃப் வெக்டார் டிஆர் வெக்டார் ப்ளஸ் இன்டெக்ரல் ஓவர் கர்வ் 2
f vector dr vector plus integral over curve 3 f vector dr vector plus integral over curve 4 f vector dr vector. இந்த 4 ஆன்சரையும் நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிரும். அது எப்படி நம்ம ப்ளஸ் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதாவது C1 C2 C3 C4 இந்த 4 கர்வுக்கும் உங்களுக்கு இப்போ C1 எடுத்துக்கிட்டிங்கன்னா y = 0 கொடுத்துருக்காங்க. C2 எடுத்துக்கிட்டிங்கன்னா x = a, C3 எடுத்துக்கிட்டிங்கன்னா y = b, C4 எடுத்துக்கிட்டிங்கன்னா x = -a. இது எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ எப்படி சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு C1 வி சால்ட்டு போட்டுக்கிட்டு y = 0, அதாவது y = 0 தான் டயக்ராமில் கொடுத்துருந்தாங்க. அது வித் ரெஸ்பெக்ட் டு y வச்சு டிஃப்ரென்ஷியேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு dy = 0. அதேமாதிரி C2க்கு வந்து உங்களுக்கு x = a, அது வித் ரெஸ்பெக்ட் டு x வச்சு டிஃப்ரென்ஷியேட் எடுத்திங்கன்னா dx = a வந்து கான்ஸ்டன்ட்னால 0. அதுக்கப்புறம் உங்களுக்கு C3க்கு வந்து y = b, அது வித் ரெஸ்பெக்ட் டு y வச்சு டிஃப்ரென்ஷியேட் எடுத்திங்கன்னா dy = 0. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு C4 வந்து x = -a, அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃப்ரென்ஷியேட் எடுத்திங்கன்னா a வந்து கான்ஸ்டன்ட்னால dx = 0. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது நம்மளுக்கு வந்து இதில் நம்ம வந்து அதாவது ஒரு கர்வுக்கும் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். அதாவது அதோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம என்னென்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணுவோம். ஃபார்முலா படி பார்க்கும்போது f வெக்டார் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க f வெக்டார். டிஆர் வெக்டார் நம்மளுக்கு தெரியாது. டிஆர் வெக்டாரு நான் உங்களுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு கேர்ள் அண்ட் டைவர்ஜென்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நாங்கள் நடத்தியிருக்கேன். அது நீங்கள் நடத்தலைன்னா அது போய் பாருங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸ்லாம் நடத்தியிருப்பேன். அதில் 2 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ்லாம் நடத்தியிருப்பேன். அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் டிஆர் வெக்டார் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படி தெரியலனாலும் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். டிஆர் வெக்டார் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் வெக்டார்ட்டு ஒன்று இருக்குது. ஆர் வெக்டார் எப்பவுமே உங்களுக்கு இது தான், அதாவது xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார்ட்டு இது எப்பவுமே கான்ஸ்டன்ட். இதுதான் உங்களுக்கு ஆர் வெக்டாரு. இந்த ஆர் வெக்டாரு டிஆர் வெக்டார் எப்படி கண்டுபிடிப்போம்னா டிஆர் வெக்டார் அப்படி போட்டு இந்த டியை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுவீங்க. dxi வெக்டார் ப்ளஸ் dyj வெக்டார் ப்ளஸ் dzk வெக்டார்ட்டு வரும். இங்கே எதுக்கு dyj வெக்டாரோட நிறுத்திட்டேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு f வெக்டார் கொடுத்துருக்காங்களே அதில் பார்த்து வந்து உங்களுக்கு வெறும் i வெக்டாரும் j வெக்டார் மட்டும் தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இதில் வந்து டிஆர் வெக்டார் வந்து dyj வெக்டார் அதோட j வெக்டாரோட நிறுத்திட்டேன். ij மட்டும் இருந்தால் போதும், ஏன்னா f வெக்டார்லேயும் ij வெக்டார் மட்டும் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து f வெக்டார் இன்ட்டு dr வெக்டார் அதுதான் உங்களுக்கு கொஸ்டின், அதாவது அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரூவ் பண்ண போகிறது. f வெக்டார் இன்ட்டு dr வெக்டார் தான் எல்லா இதுக்கும் கேட்டிருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அது கண்டுபிடிச்சிட்டு மற்ற எல்லாத்துக்கும் சேம் தானே f வெக்டார் இன்ட்டு dr வெக்டார் அது சப்ஸ்டியூட் பண்ணிட்டு லிமிட் வச்சு இன்டகிரேட் பண்ணுவோம். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு f வெக்டார் இன்ட்டு dr வெக்டார் f வெக்டார் கொஸ்டினில் கொடுத்தது தான், அதாவது உங்களுக்கு x² + y² i வெக்டார் மைனஸ் 2xyj வெக்டார். அதுக்கப்புறம் இப்போ டிஆர் வெக்டார் வந்து உங்களுக்கு இது dx i வெக்டார் ப்ளஸ் dyj வெக்டார். அது ரெண்டையும் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அதாவது மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்போது உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த i வெக்டார் i² வெக்டார் 1, அதுக்கப்புறம் j² வெக்டார் 1, அதனால் உங்களுக்கு இந்தமாதிரி ஆகும். அதாவது x² + y² dx வெக்டார், அதுக்கப்புறம் உங்களுக்கு மைனஸ் 2xy dy வெக்டார், j² வெக்டார் i² வெக்டார் 1, அதனால் அது தேவையில்லை. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதாவது இந்த இது அதாவது x² + y² dx வெக்டார் மைனஸ் 2y dy வெக்டார் இது இருக்குல்ல, இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு curve 1க்கு y = 0 இருக்குது, dy = 0 இருக்குது. அப்போ வந்து y = 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 0 ஆயிரும். அதேமாதிரி இங்கே வந்து 0 ஆச்சுன்னா 0 × 2x dyலாம் இந்த டோட்டலாகவே இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ வந்து இந்த இடத்துல என்ன இருக்கும், curve 1க்கு உங்களுக்கு வந்து x² dx மட்டும்தான் இருக்கும். அதே தான் உங்களுக்கு இதில் எழுதியிருக்கேன், x² dx எழுதியிருக்கேன். x² dx எழுதிட்டு இங்கே இன்டர்வல் லிமிட் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படி பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து இப்போ curve 1 எடுத்துக்கோங்க. curve 1 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லிமிட் எப்பவுமே ஒரு டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட்டு அதுக்கப்புறம் பாட்டம் டு டாப் அது இப்படி தான் எடுக்கணும்ட்டு. curve 1 வந்து உங்களுக்கு ஹாரிசான்டலாக தானே இருக்குது, ஹாரிசான்டலாக இருக்குது. அந்த ஆரோ மார்க்கும் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் தான் போட்டிருக்கேன். லெஃப்ட் டு ரைட் போட்டிருக்கேன்னா அந்த ஆரோ மார்க் வச்சு குழப்பிக்காங்க. நிறையா வாட்டி உங்களுக்கு ஆரோ மார்க் இப்படி கூட போட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எப்போவுமே ஸ்டாண்டர்டானது லெஃப்ட் டு ரைட் தான். உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு லிமிட் எடுக்கணும். அதாவது ஹாரிசான்டலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு. இப்போ பாட்டம் அதாவது இப்படி இந்த
இப்போ C2க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் டு டாப் தான் லிமிட் எடுப்பீங்க. இப்போ கர்வ் 1 பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் டு ரைட்னால லெஃப்ட்டில் என்ன இருக்குது -a, ரைட்டில் a, அப்போ -a to a அதுதான் உங்களுக்கு லிமிட். அதுதான் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன், -a to a. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கர்வ் 2க்கு நம்ம என்ன பண்ணோம், கர்வ் 2க்கு என்ன சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா x = a dx = 0. அதுதான் உங்களுக்கு இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. x = a னா இங்கே a² ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு x = a dx = 0. dx = 0னா இங்கே 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது டோட்டலாக டேர்மே 0 ஆயிரும். இங்கே வந்து x = a வந்து 2ay dy, அதுதான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். மைனஸ் அப்படியே சேர்த்து வச்சுக்கோங்க, -2ay dy. இன்டரல் லிமிட் வந்து உங்களுக்கு பாட்டம் டு டாப் சொன்னேன். பாட்டம் டு டாப்னா இங்கே வந்து y = 0, 0 to உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து y = b, 0 to b தான் உங்களுக்கு லிமிட்டு, 0 to b இதுதான் உங்களுக்கு லிமிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதில் வந்து கர்வ் 3யோட இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கர்வ் 3 என்ன கண்டுபிடிச்சோம், y = b, dy = 0, dy = 0, y = b. அப்போது dy = 0னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். உங்களுக்கு அதுக்கப்புறம் என்னங்க பார்த்தோம், உங்களுக்கு y = b, y = bனா உங்களுக்கு இங்கே வந்து b வரும். அப்போ வந்து x² + b² dx வரும். லிமிட் வந்து உங்களுக்கு வந்து a to -a. அது எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா, லிமிட் வந்து உங்களுக்கு வந்து அதாவது x = a, x = a to -a ஆரோ மார்க் இப்படி போகுது பார்த்தீங்களா, அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஆரோ மார்க் போகுது. இங்கே வந்து லெஃப்ட் டு ரைட் ஆரோ மார்க் வந்ததுனால -aலேருந்து a எடுத்தோம். இங்கே வந்து டாப் போகிறதுனால உங்களுக்கு வந்து 0 to b எடுத்தோம். இங்கே வந்து ரைட் டு லெஃப்ட்னால a to -a. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு C4 லிமிட் வந்து உங்களுக்கு வந்து b to 0 எடுப்போம். ஏன்னா டாப்பில் இருந்து கீழே வருது, அதனால் b to 0 எடுப்போம் C4க்கு. அதேமாதிரி தான் உங்களுக்கு b to 0 எடுத்திருக்கோம். இது வந்து உங்களுக்கு C4க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ண சொல்கிறாங்க, C4க்கு சப்ஸ்டிட் பண்ண சொன்னது பார்த்தீங்கன்னா -a, அதனால் -a to சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு dx = 0, உங்களுக்கு x = -a. அப்போ வந்து உங்களுக்கு -a, இந்த dx 0னா இந்த டோட்டல் 0 ஆயிரும். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு -a ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2ay dy இருக்கும், 2ay dy. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதாவது நம்ம இன்டரல் லிமிட்டு எல்லாமே நம்ம dr வெக்டர் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ லிமிட் வச்சு நம்ம இன்டரேட் பண்ணோம். இன்டரேட் பண்ணும்போது உங்களுக்கு இது இன்டரேட் பண்ணிங்கன்னா x³ / 3 லிமிட் வந்து -a to a. அதுக்கப்புறம் இதில் இன்டரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு y, அதனால் உங்களுக்கு 2ay² / 2 இன்டரல் 0 to b. அதுக்கப்புறம் இது வித் ரெஸ்பெக்ட் டு x, அப்போ வந்து x³ / 3 ப்ளஸ் இங்கே x இல்லாதனால xb² லிமிட் வந்து a to -a. அதுக்கப்புறம் இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x வச்சு இன்டரேட் பண்ணிங்கன்னா 2ay² உங்களுக்கு 2 உங்களுக்கு லிமிட் வந்து b to 0 வித் ரெஸ்பெக்ட் டு y வச்சு இன்டரேட் பண்ணுறதுனால. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுவோம், அப்பர் லிமிட் - லோவர் லிமிட்னா. அப்போ வந்து a³ -3 இங்கே மைனஸ் அக்கனேவா இருக்கிறதுனால -(-) a³ / 3. அதுக்கப்புறம் -2b² / 2 லோவர் லிமிட் -0னால அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது இப்போது இதில் வந்து உங்களுக்கு அப்பர் லிமிட் லோவர் லிமிட்னா a² / 3 -ab² a³ / 3 -ab². இப்போ வந்து உங்களுக்கு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வந்து அப்பர் லிமிட் 0 லோவர் லிமிட் வந்து 2ab² / 2. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து 2a³ / 3 இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வந்து 2 கேன்சல் ஆச்சுன்னா -ab² உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு -2ab² -2a³ / 3. அதுக்கப்புறம் இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா -ab² வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது இந்த டேர்மும் கேன்சல் ஆகும், இதுவும் இது எல்லாமே ஆட் ஆகும். அப்போ வந்து -4ab². இதுதான் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர். இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்வல் ஓவர் கர்வ் f வெக்டார் dr வெக்டார் வந்து -4ab² கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரை கண்டுபிடிப்போம். ரைட் ஹேண்ட் சைடு எப்படி ப்ரூவ் பண்ணுறது பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நவ் RHS = உங்களுக்கு வந்து டபுள் இன்டர்வல் ஓவர் s n cap curl f வெக்டார் ds வெக்டார். இப்போ கேர்ள் f வெக்டார் வந்து உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கேர்ள் அண்ட் டைவர்ஜென்ஸ் வீடியோலேயே. இப்போ கேர்ள் f வெக்டார் வந்து உங்களுக்கு எப்பவும் போல் கேர்ள் f வெக்டார் எழுதிக்கோங்க. அது வந்து இப்போது இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எழுதிட்டு i வெக்டார் j வெக்டார் k வெக்டார் (∂x ∂y z) இது எல்லாமே காமன் தான் கேர்ள் கண்டுபிடிக்கும் போது. அதுக்கப்புறம் இந்த x அதாவது f வெக்டார் i வேல்யூ என்னது, f வெக்டாரோட i வெக்டாரோட வேல்யூ x² + y², j வெக்டாரோட வேல்யூ
-2xy. அதுதான் நீங்கள் இதில் பண்ண போகிறீங்க. அதாவது எக்ஸ் வெக்டார் காலமில் உங்களுக்கு ஐ வெக்டார் காலமில் இது எழுதுறீங்க, ஜே வெக்டார் காலமில் எழுதுறீங்க. கே வெக்டார் இல்லாதனால 0 போடுறீங்க. கே வெக்டார் கொஸ்டினில் இல்லை, ஐ வெக்டார் ஜே வெக்டார் இருக்கனால கே வெக்டார் இல்லாதனால உங்களுக்கு அதில் 0 போடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஐ வெக்டார் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரோ விட்டுட்டு இந்த இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0. அப்புறம் இது z இல்லாதனால 0 ஆயிரும். அதுக்கப்புறம் மைனஸ் ஜே வெக்டார், இந்த ரோவையும் லீவ் பண்ணிட்டு இந்த 4 எலமெண்ட்டை நீங்கள் இன்டெகிரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0. அதுக்கப்புறம் இங்கே z 0. அதுக்கப்புறம் இந்த ரோவும் இந்த காலமையும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 4 எலமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வச்சு -2y வரும். வித் ரெஸ்பெக்ட் டு y வச்சு பண்ணும்போது -2y வரும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதாவது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே வெக்டார் -4y -4y கே வெக்டார் தான் உங்களுக்கு கேர்ள் எஃப் வெக்டாரோட ஆன்சர். அது வந்து இந்த சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு என் கேப்போட வேல்யூ வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே வெக்டார் தான் என் கேப்போட வேல்யூ. ஆல்வேஸ் ஸ்டாண்டர்ட், அதாவது எப்போவுமே கான்ஸ்டன்ட் தான் என் கேப்போட வேல்யூ. உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரோக் தியரம் ப்ராப்ளம்லும் என் கேப்போட வேல்யூ கே வெக்டார் தான். அதனால் உங்களுக்கு இப்போது என் கேப்பும் கண்டுபிடிச்சிட்டோம், கேர்ள் ஆஃப் எஃப் வெக்டாரும் கண்டுபிடிச்சிட்டோம். அது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு உங்களுக்கு டிஎஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎக்ஸ் டிஒய் தான் டிஎஸோட வேல்யூ. அதனால் உங்களுக்கு அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், அதாவது உங்களுக்கு கே வெக்டார் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் வந்து 1. அதாவது ஐ வெக்டார் ஹோல் ஸ்கொயர், ஜே வெக்டார் ஹோல் ஸ்கொயர், கே வெக்டார் ஹோல் ஸ்கொயர் எல்லாமே 1 தான். அதனால் 1 ஆயிரும். இந்த -4 வந்து காமனாக வெளியே எடுத்துருங்க. காமனாக வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒய் டிஎக்ஸ் டிஒய் இருக்கும். இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வச்சு இன்டெகிரேட் பண்ணும்போது xy லிமிட் வந்து -a to a dy இருக்கும். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணுங்கள். அப்போ வந்து எக்ஸ் இடத்துல ஏ சப்ஸ்டியூட் பண்ணனால ay ப்ளஸ் உங்களுக்கு மைனஸ்னால ப்ளஸ் ஆயிடுது, ப்ளஸ் ay. அப்புறம் உங்களுக்கு dy ப்ளஸ் ay வந்து 2ay dy இருக்கும். இந்த 2 காமனாக எடுத்திங்கன்னா 2 4 8. அப்போ வந்து -8. இதை இன்டெகிரேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு y வச்சு இன்டெகிரேட் பண்ணும்போது ay² / 2 லிமிட் வந்து 0 to b. இப்போ b இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் y இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது ab² -0. இந்த 2 கேன்சல் ஆகாது, -4 ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ab² மைனஸ் லோவர் லிமிட் வந்து 0. இப்போ வந்து உங்களுக்கு -4 இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4 ab². இதுதான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இப்போ வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்ச ஆன்சர் -4 ab². ரைட் ஹேண்ட் சைடும் -4 ab² கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் உங்களுக்கு -4 ab² கண்டுபிடிச்சனால உங்களுக்கு therefore LHS = RHS அப்படி சொல்லி உங்களுக்கு ஸ்ட்ரோக் தியரம் இஸ் ப்ரூவ்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஆன்சரை ப்ரூவ் பண்ணி முடிச்சிடணும். இதில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்ட்டு. அது என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போது இந்த ப்ராப்ளம் வந்து ஏதாவது இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அதாவது எப்போ சால்வ் பண்ணுறது தெரியல. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு LHS கரெக்டாக சால்வ் பண்ணிடுவீங்க. ரைட் ஹேண்ட் சைடு தான் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திணறினீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு தெரியலனாலும் சரி, டைம் இல்லாட்டியும் சரி, நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு = ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்ட்டு போட்டு ஹென்ஸ் ஸ்ட்ரோக் தியரம் இஸ் ப்ரூவ்ட் அப்படின்ட்டு நீங்கள் போட்டாலே போதும். உங்களுக்கு வந்து அதாவது சம்முக்கு பாதி மார்க் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு கீவேர்டில் இருக்கும். பேப்பர் எவால்வேட் பண்ணுறவங்க இதுதான் பார்ப்பாங்க முக்கியமாக. அதனால் இதுதான் உங்களுக்கு கீவேர்டில் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் இந்த ப்ராப்ளமில். இது இல்லாட்டி உங்களுக்கு மார்க்கே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு RHS = LHS கரெக்டாக வந்ததா, சில வாட்டி நாட் ஈக்குவல் கூட வரும். நாட் ஈக்குவல் டு வர்றது உங்களுக்கு வந்து 99%ல் 1% தான் நாட் ஈக்குவல் டு வரும். 99% ஈக்குவல் தான் வரும். அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு ரொம்ப புவரான ஸ்டூடெண்ட், இதை படிக்கிறது எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு தெரிலனாலும் ஸ்ட்ரோக் தியரம் பார்த்தீங்கன்னா LHS = RHS அண்ட் ஸ்ட்ரோக் தியரம் இஸ் ப்ரூவ்ட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு வச்சு எழுதினா கூட உங்களுக்கு மார்க் கிடைக்கும். கன்ஃபார்மாக பாதி மார்க் போடுவாங்க. சில டீச்சர்ஸ் உங்களுக்கு ஆன்சர் கீயை பார்த்து கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸ் ஃபுல் மார்க் கூட போடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து நான் ஃபுல் மார்க் போடுவாங்கன்ட்டு இந்த சம்மை நீங்கள் திருப்பி ஒருக்கா பார்க்காம போயிடுறாங்க. ஆனால் இந்த சம்மு முக்கியம். சில டீச்சர்ஸு ஆன்சர்ஸ் கீழெலாம் பார்க்காம உங்களுக்கு ஃபுல்லாக தப்பு கூட போட வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு 90% டீச்சர்ஸ் வந்து இந்த கீவேர்டை பார்த்து தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல மார்க்கு வரைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தமாதிரி ஒரு ட்ரிக் இருக்குது. அதனால் சொல்லி நீங்கள் இந்த ப்ராப்ளமை பார்க்காம அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் அவ்வளோ கண்டுக்காமல் போயிடாங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்து கரெக்டாக போடுறது முக்கியம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம் முடியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு நீங்கள் எந்த ப்ராப்ளம் பார்த்தாலும் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அவ்வளோ தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நன்றி.